இந்த பாட்டிக்கு போர் அடிக்குது அப்படின்னு ஒரு சிங்கத்தை கூப்பிட்டு வச்சு அதோட மூஞ்சில குத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அனிமல்ஸ டார்ச்சர் பண்ணி அது மூலியமா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்ப கூட இவங்களுடைய பேரன் ஒரு பாண்டாவை அவன் வச்சிருக்க காரை வச்சு அதோட தலையில இடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இவனுடைய சிஸ்டர் செம்பரியாட்ட காருக்கு பின்னாடி வச்சு இப்ப அந்த காரோடைய பேக் டோர் மூலியமா அதோட தலைய தொடர்ந்து இவ இடிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் தெரியாம குதிரை வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு அதோட தலைய கதவை வச்சு அவங்க அப்பா இடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி இவங்க இந்த அனிமல்ஸ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் அனிமல்ஸ பாதுகாக்க வேண்டியவருக்கு கேக்குது. உடனே அவரு பெரிய லெதர் சைஸ் ஷூல கிளம்பி இங்க வந்துடுறாரு. அந்த பாண்டாவை அவன் எப்படி இடிச்சானோ அதே மாதிரி இவர் காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டு அவனையும் அதே மாதிரி இடிக்கிறாரு. இவனுடைய சிஸ்டருக்கும் அந்த பேக் டோரை வச்சு எப்படி அவ அடிச்சாலோ அதே மாதிரி இவனும் அடிக்கிறான். இப்ப அதை பார்த்த அந்த பாட்டி உடனே லாக் பண்ணிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா இவன் சுவத்தை உடைச்சிட்டு போய் அந்த குதிரைக்கு கொடுத்த மாதிரியே அவங்க அப்பாக்கும் அவன் தண்டனை கொடுக்கறான். கடைசியா அந்த சிங்கத்தை எப்படி குத்துனாங்களோ அதே மாதிரி அந்த பாட்டியும் அவன் மூஞ்சில குத்திக்கிட்டு இருக்கான்.